ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஊட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜெகர்தண்டா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரை காமிக்க போகிறேன். இது கத்திரிப்பூ கலரில் இருக்கிற இந்த பூ வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே கிளியராக தெரியும், கீழே கிடக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக கத்திரிப்பூ கலர் மரத்தோட இலை கூட தெரியாத அளவுக்கு பூ தான் மொத்தமாக இருக்கும். இது வந்து வருஷத்துக்கே ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊட்டி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டேரி பூங்கா, காட்டேரி பார்க் பக்கத்தில் வந்து இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சூப்பரான அந்த மரம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பஜ்ஜி வந்து 30 ரூபா வருங்க. நம்ம ஏரியாவில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம். இங்கே 30 அப்படின்னு கேட்பீங்க. ஹில் ஸ்டேஷனில் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படியே பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து வர வண்டியெலாம் ரிட்டர்ன் போகிறது. பஸ் எதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரூட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிப்பூ கலர் வந்து வருஷத்துக்கு இந்த தடவை வந்து பூத்துருக்கப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்படியே போவோம். பக்கத்தில் இன்னும் இந்த மாதிரி ட்ரீஸ் இருந்துச்சுன்னா காமிச்சு இது பேர் ஜெகர்தண்டா அப்படின்னாங்க. எனக்கு ஏதோ மதுரையில் குடிக்கிற ஜிகிர்தண்டா தான் ஞாபகம் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபேமஸே வந்து காட்டேரி பக்கத்தில் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. டீ அண்ட் ஊட்டி பர்கீஸ் எல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிக்கலாம். இனியும் நம்ம இங்கேருந்து ஊட்டிக்கு நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது. இப்படியே கிளம்புவோம். அப்படியே போகிறப்ப நம்மளோட பைக்கை வந்து ஒரு ஓரமாக நிறுத்தியிருந்தோம். அப்படியே எடுத்துகிட்டு நீ ஊட்டியை பார்த்து கிளம்ப வேண்டியதான். இதான் நம்மளோட பைக்.